Hello children, welcome back to our channel Rimika's Dairy. நம்ம வந்து CBSE Max Grade 6 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1லேருந்து சாப்டர் 8 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 6 Max அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எக்ஸசைஸ் 9.3 question number 1 பாருங்கள். The bar graph given alongside shows the amount of wheat purchased by government during the year 1998 to 2002. ஸோ இதுதான் நமக்கு பார் கிராஃப். ஸோ இந்த பார் கிராஃபில் தான் நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, வீட் வந்து கவர்மெண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க 1998லேருந்து 2002 வரைக்கும் வீட் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த டேட்டாவை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த பார் கிராஃபில். ரீட் த பார் கிராஃப் அண்ட் ரைட் டவுன் யுவர் அப்சர்வேஷன்ஸ். ஸோ நம்ம இந்த பார் கிராஃபை வந்து நல்லா ரீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், அவங்க கேட்டிருக்காங்க 2 questions கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த 2 questionஸ்க்கு நம்மளை ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க. இன் விச் இயர் வாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 questions கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார் கிராஃபில் என்னென்ன டேட்டாலாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ பார் கிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சஸ் இருக்கும், இங்கே வந்து ஒய் ஆக்சஸ் இருக்கும். ஸோ எக்ஸ் ஆக்சஸில் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 1998ல் எவ்வளோ வீட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, 1999ல் எவ்வளவு, 2000ல் எவ்வளவு, 2001ல் எவ்வளவு, 2002ல் எவ்வளவு அப்படின்றது இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இயர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஒய் ஆக்சிஸில் என்ன கொடுத்துருக்காங்க, வீட் கொடுத்துருக்காங்க. ஸோ வீட் வந்து எந்த மெஷர்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க, டன்ஸ். ஸோ இன் 1000 டன்ஸ், அதாவது 1 டன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ கிலோகிராம், 1000 கிலோகிராம். 1000 kilograms. ஸோ நமக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டோட இது வந்து மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன் 1000 டன்ஸில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்கேல், இந்த பார் கிராஃப் கூடிய ஸ்கேல் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 1 யூனிட் லென்த்துக்கு வந்து 5000 டன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ 1 யூனிட் லென்த்னா இப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் 1 யூனிட், இங்கேருந்து இங்கே வரைக்கும் 1 யூனிட். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ 1 யூனிட் லென்த் அப்படின்றது இப்போ இங்கே வந்து இங்கே ஒரு 5000 இருக்கும், இங்கே ஒரு 5000 டன்ஸ் இருக்கும், இங்கே ஒரு 5000 டன்ஸ் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ 5 + 5 இங்கே என்ன வரும், 10,000, 15,000, 20,000, 25,000, 30,000. ஸோ இந்த மாதிரி நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இங்கேருந்து டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணணும். இங்கேருந்து 5 இருக்கு இல்லையா, ஸோ 5 × 1000, 1000 டன்ஸில் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ 5 × 1000, 5000, 10 × 1000, 10,000, 15 × 1000, 15,000, 20 × 1000, 20,000, 25 × 1000, 25,000, 30 × 1000, 30,000. ஸோ இந்த மாதிரி நம்ம கேல்குலேட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, த வீட் ப்ரொடக்ஷன் மேக்ஸிமம். ஸோ மேக்ஸிமமாக எப்போ வீட் ப்ரொடக்ஷன் இருக்குது அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் இன்னொன்று என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இங்கே வந்து ஆக்சுவலாக நமக்கு என்ன பார் கிராஃபில் டேட்டா கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்காங்க, கவர்மெண்ட் வந்து வீட் பர்ச்சேஸ் பண்ணுற டேட்டா வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் இங்கே வந்து நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, வீட் ப்ரொடக்ஷன் வந்து எப்போ மேக்ஸிமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வீட் ப்ரொடக்ஷன் வந்து எப்போ மேக்ஸிமம், அதாவது வீட் ப்ரொடக்ஷன் வந்து மேக்ஸிமமாக இருந்தால் தான் பர்ச்சேசிங்கும் நமக்கு இருக்கும். ஸோ பர்ச்சேசிங்கும் நமக்கு மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இங்கே வந்து நமக்கு இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து வீட் ப்ரொடக்ஷன் மேக்ஸிமம் அப்படின்றது நமக்கு பார்த்தாலே தெரியுது. பார் கிராஃபில் வந்து இந்த பார் தான் ஹைட்டாக இருக்குது. ஸோ 2002 அப்படின்ற பார் கிராஃப், இந்த பார் கிராஃபில் இது தான் ஹைட்டாக இருக்குது. ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நீங்கள் டாட்டர் லைன் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் 30. ஸோ 30னா என்ன அர்த்தம், இங்கே 30 × 1000, 30,000 வரும். ஸோ இதுதான் மேக்ஸிமமாக இருக்குது. அப்போது த வீட் ப்ரொடக்ஷன் மேக்ஸிமம் அப்படின்றது வந்து என்ன எழுதணும், த வீட் ப்ரொடக்ஷன், ஃபஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் த வீட் ப்ரொடக்ஷன் was maximum in the year, எந்த இயரில் மேக்ஸிமமாக இருந்துச்சு, 2002. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கூடிய ஆன்சர். ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, த வீட் ப்ரொடக்ஷன் மினிமம் கேட்டிருக்காங்க. ஸோ மினிமம்னா இந்த பார் கிராஃபில் பாருங்கள், எந்த பார் கிராஃப் வந்து ஸ்மாலாக இருக்குது,
இந்த பார் கிராஃப் தான் இருக்கிறதுலே ஸ்மாலாக இருக்குது. ஸோ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 15 into 1000 15,000. ஸோ இந்த பார் கிராஃப் இது வந்து 1998 தான் இருக்குது. அப்போ the second questionக்கு ஆன்சர் வந்து the wheat production was minimum in the year, இந்த இயரில் 1998 is the answer. Question number 2 பாருங்க. Observe this bar graph which is showing the sale of shirts in a ready-made shop from Monday to Saturday. ஸோ இந்த பார் கிராஃபில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஷர்ட்ஸ் வந்து ஒரு ரெடிமேட் ஷாப்பில் வந்து சேல் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் ஷர்ட்ஸ் சோல்ட். ஸோ நம்பர் ஆஃப் ஷர்ட்ஸ் சோல்டு தான் எக்ஸ் ஆக்சிஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒய் ஆக்சிஸில் வந்து டேஸ் கொடுத்துருக்காங்க. மண்டேல எவ்வளவு, டியூஸ்டேல எவ்வளவு, வெனஸ்டேல எவ்வளவு, தேர்ஸ்டேல, ஃப்ரைடேல, சாட்டர்டேல. ப்ரீவியஸ் இதில் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் பார்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் பார்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு நமக்கு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து ஸ்கேல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 1 unit length is equal to 5 shirts அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 unit length அப்படின்றது வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும். ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் நமக்கு 5, இங்கேருந்து இங்கே வரைக்கும் 5 இந்த மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, வாட் இன்ஃபர்மேஷன் டஸ் த அபவ் பார் கிராஃப் கிவ். ஸோ இந்த அபவ் பார் கிராஃப் வந்து என்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுது அப்படின்றத நம்ம எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதுகிறேன். த அபவ் பார் கிராஃப், நம்ம இது வந்து ஓன் இங்கிலீஷ்லேயே எழுதிக்கலாம். ஷோஸ் த number of shirts sold from Monday to Saturday. So இதுதான் first questionக்கு answer. Next B sum பாருங்க. What is the scale chosen on the horizontal line representing number of shirts? ஸோ இந்த ஹரிசான்டல் லைனில் தானே நம்பர் ஆஃப் ஷர்ட்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து எந்த ஸ்கேல் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ எந்த ஸ்கேல் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க, 1 unit length is equal to 5 shirts அதுதான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் சம்க்கு ஆன்சர் வந்து 1 unit length is equal to 5 shirts. நெக்ஸ்ட்டு சி சம் பாருங்கள். சி சம்மில் என்ன கேட்டிருக்காங்க, ஆன் விச் டே வேர் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஷர்ட்ஸ் சோல்டு. ஸோ மேக்ஸிமம் எப்போ வந்து சோல் ஆகிருக்கு. அண்ட் ஒன் மோர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஹவு மெனி ஷர்ட்ஸ் வேர் சோல்டு ஆன் தட் டே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார் கிராஃபில் வந்து பாருங்கள், இந்த பார் தான் நமக்கு பிக்காக இருக்குது. ஸோ சாட்டர்டே தான் வந்து மேக்ஸிமம் சோல்டு ஆகிருக்கும். ஹவு மெனி ஷர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ நம்ம இங்கே வந்து ஸ்கேல் வச்சு பாருங்கள். ஸ்கேல் வச்சு பார்த்துட்டு இங்கே வந்து ஒரு டாட்டர் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ டாட்டர் லைன் ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணிங்கன்னா நமக்கு 60க்கு நேராக வரும். ஸோ 60 ஷர்ட்ஸ் தான் வந்து அன்றைக்கி சேல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தேர்ட் கொஸ்டினுக்கு வந்து என்ன ஆன்சர் எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆன் சாட்டர்டே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஷர்ட்ஸ் வேர் sold. அண்ட் இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மெனி ஷர்ட்ஸ் வேர் சோல்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் வந்து 60 ஷர்ட்ஸ் வேர் சோல்டு அப்படின்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு டிசம் என்ன கேட்டிருக்காங்க, ஆன் விச் டே வேர் த மினிமம் நம்பர் ஆஃப் ஷர்ட்ஸ் சோல்டு. ஸோ எவ்வளோன்னு கேட்கல, பட் மினிமம் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இருக்கலே எந்த பார் ஸ்மாலாக இருக்குது, டியூஸ்டே தான் ஸ்மாலாக இருக்குது. ஸோ அப்போ வந்து ஆன் Tuesday minimum number of shirts were sold. Next வந்து ஈசம் என்ன கேட்டிருக்காங்க, how many shirts were sold on Thursdayக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து Thursday வச்சுட்டு ஒரு இங்கே ஸ்கேல் வச்சுட்டு ஒரு டாட்டர் லைன் ட்ரா பண்ணுங்கள். ஸோ ட்ரா பண்ணிங்கன்னா 35க்கு நேராக வரும். ஸோ அப்போ வந்து த ஆன்சர் இஸ் 35 ஷர்ட்ஸ் வேர் சோல்டு.
on Thursday. ஸோ அவ்வளோதான் செகண்ட் சம். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாம். Question number 3 பாருங்க. Observe this bar graph which shows the marks obtained by us in half-yearly examination in different subjects. ஸோ இந்த bar graphல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அசிஸ் அப்படின்ற ஸ்டூடெண்ட் வந்து half-yearly examinationல வாங்கின மார்க்ஸ் எல்லாத்தையும் நமக்கு வந்து டேட்டாவாக கொடுத்துருக்காங்க. ஆன்சர் த கிவன் கொஸ்டின்ஸ். ஸோ அவங்க கேட்டிருக்க கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பார் கிராஃபை அப்சர்வ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து எக்ஸ் ஆக்சிஸில் என்ன கொடுத்துருக்காங்க? சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒய் ஆக்சிஸில் மார்க்ஸ் கோடு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து ஸ்கேல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 10 மார்க்ஸ். ஸோ இங்கே வந்து 0 அப்படின்னா இங்கேருந்து 10, இங்கேருந்து 10 இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு 1 யூனிட் லென்த் இஸ் ஈக்குவல் டு 10 மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 10, 20, 30, 40, 50, 60 அந்த மாதிரி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? வாட் இன்ஃபர்மேஷன் டஸ் த பார் கிராஃப் கிவ்? ஸோ இந்த பார் கிராஃப் வந்து நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன எழுதலாம்னா, த பார் கிராஃப் ஷோஸ் த marks scored by us in different subjects. Next B sum. B sum என்ன question கேட்டிருக்காங்க? Name the subject in which Aziz scored maximum marks. So maximum. So இந்த bar graph தான் நமக்கு highest bar graph இருக்கு. So இது வந்து ஒரு vertical bar graph. So highest இதுதான். So இது வந்து ஹிந்தி. அப்போ வந்து செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்னது? Aziz scored maximum in Hindi. Maximum marks in Hindi அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் சீசம். சீசம் வந்து என்ன கேட்டிருக்காங்க? நேம் த சப்ஜெக்ட் இன் விச் ஹி ஹாஸ் ஸ்கோர்ட் மினிமம் மார்க்ஸ். ஸோ மினிமம் மார்க்ஸ் இந்த பாரில் எந்த பார் ஸ்மாலஸ்ட் பாராக இருக்குது? சோஷியல் ஸ்டடீஸ். ஸோ அப்போ வந்து தேர்ட் சம் வந்து தேர்டுக்கு ஆன்சர் வந்து அசிஸ் ஸ்கோர்ட் minimum marks in social studies. Next fourth sum. Fourth sum என்ன கேட்டிருக்காங்கன்னா, எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் நமக்கு வந்து மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. State the name of the subjects and marks obtained in each of them அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எல்லா சப்ஜெக்ட்ஸில் இருக்கிற நேமை வந்து ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கலாம். என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது? ஹிந்தி இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, சயின்ஸ் இருக்குது அண்ட் சோஷியல் ஸ்டடீஸ் இருக்குது. ஸோ இதோட மார்க்ஸ் நம்ம வந்து எக்ஸாக்டாக எழுத சொல்கிறாங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்கேல் யூஸ் பண்ணி பண்ண சொல்லியிருக்கிறேன் பார் கிராஃபில். இங்கே வந்து நமக்கு வந்து வெர்டிக்கல் பார்ஸ் தான் இருக்குது. ஸோ ஸ்கேலை வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஹிந்திக்கு பார்க்குறோம் அப்படின்னா ஹிந்தி பார் வந்து இங்கே தானே இருக்குது. ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சிங்கன்னா ஹிந்திக்கு எவ்வளோ தெரியுது? 80 தெரியுது. ஸோ அப்போது ஹிந்திக்கு வந்து 80 மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ்க்கு வந்து இங்கே நேராக வைக்கிறேன். இங்கிலீஷ்க்கு வந்து எவ்வளோ மார்க்ஸ் இருக்குது? 60 மார்க்ஸ் இருக்குது. ஸோ இங்கிலீஷ்க்கு வந்து 60. நெக்ஸ்ட்டு மேத்தமெட்டிக்ஸ்க்கு எவ்வளோ இருக்குது? 70 இருக்குது. ஸோ மேத்தமெட்டிக்ஸ்க்கு 70. நெக்ஸ்ட்டு சயின்ஸ்க்கு எவ்வளோ இருக்குது? 50 இருக்குது. ஸோ சயின்ஸ்க்கு வந்து 50 மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு சோஷியல் ஸ்டடீஸ்க்கு எவ்வளோ மார்க்ஸ் இருக்குது? 40 இருக்குது. ஸோ அப்போ சோஷியல் ஸ்டடீஸ்க்கு வந்து 40 மார்க்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் மார்க்ஸ் எல்லாமே கேல்குலேட் பண்ணி எழுதணும்.
ஓகே சில்ட்ரன், இந்த சம்மோட இந்த எக்ஸசைஸ் வந்து ஃபினிஷ் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.